அனைவருக்கும் வணக்கம். வரலாறு வினாவிடைகள் 19 வினாவிடைகள். வரலாறு. இந்து மத சீர்திருத்தத்தின் லூதர் எனப்படுபவர் யார்? இந்து மத சீர்திருத்தத்தின் லூதர் எனப்படுபவர் யார்? ராஜாராம் மோகன் ராய், தயானந்த சரஸ்வதி, ஜோதிபா பூலே, மகாத்மா காந்தியடிகள். யாருன்னு பார்த்தீங்கன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி, இந்து மதத்தின் லூதர். இவர் சுத்தி இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை தொடங்கியிருப்பார். அதன் மூலம் இந்து மதத்தில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் திரும்ப இந்து மதத்திற்கு கொண்டு வந்து சேர்ப்பது தான் இந்த சுத்தி இயக்கத்தின் வேலையாகும். இவர் தான் 1875 ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்தவர். தயானந்த சரஸ்வதியின் இயற்பெயர் மூல் சங்கர். நீல் தர்பன் என்ற நாடகத்தின் கருப்பொருள் என்ன? இந்த நீல் தர்பன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா தோட்ட தொழிலாளர்களின் துயரம். இந்த தோட்ட தொழிலாளர்களின் துயரம் இதை எதை பேஸ் பண்ணி எழுதியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா 1859-60 வங்காளம், குறிப்பாக வடக்கு வங்காளத்தில் விவசாயிகள் அவுரி கழகம் அல்லது இண்டிகோ கழகத்தில் ஈடுபட்டிருப்பாங்க. அதை மையமாக வைத்து கொண்டு தான் இந்த தோட்ட தொழிலாளர்களின் துயரம் என்ற ஒரு நாடகத்தை, நீல் தர்பன் என்ற நாடகத்தை எழுதியிருக்கிறாங்க. தன்னாட்சி தத்துவமான இந்தியர்களுக்கு என்னும் கூற்றை முதலில் வெளியிட்டவர் யார்? இந்த தன்னாட்சி அப்படின்றத யார் முதல்ல கூறுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் சுவாமி தயானந்த சரஸ்வதி. அதே நேரத்தில் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியவர்கள் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா இருவர். அன்னிபெசன்ட் அம்மையார் தென்னகத்தில், அந்த மகாராஷ்டிரா மேற்கு பகுதிகளில் பாலகங்காதர திலகர் ஆகியோர் 1916 தன்னாட்சி இயக்கத்தை தொடங்குவாங்க. மேற்கு மற்றும் கிழக்கத்திய தத்துவ கலப்பை எடுத்துரைத்த முதல் இந்திய சமூக சீர்திருத்தவாதி யார்னா ராஜாராம் மோகன் ராய். இவர் தான் பிரம்ம சமாஜம் என்ற அமைப்பை தொடங்கியிருப்பார். 1815 ஆத்மீய சபையை நிறுவியிருப்பார். சதி என்னும் உடன்கட்டையேறும் கொடிய பழக்கத்தை வில்லியம் பென்டிங்கோடு இணைந்து மேற்கொண்டிருப்பார். இவர் இந்தியாவின் விடிவெள்ளி என்று அழைக்கப்படுகிறார். லண்டனில் கிழக்கு இந்திய அமைப்பை உருவாக்கியவர் யார்? இந்த லண்டனில் கிழக்கு இந்திய அமைப்பை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதுபெரும் மனிதரான தாதாபாய் நவ்ரோஜி. இது ஆப்ஷனில் காணும். தாதாபாய் நவ்ரோஜி தான் இந்த லண்டனில் கிழக்கு இந்திய கூட்டமைப்பை உருவாக்கியவர். இந்தியாவின் முதுபெரும் கிழார், 3 முறை காங்கிரஸின் தலைவராக இருந்திருக்கிறார். இவர் லண்டனில் கிழக்கிந்திய கூட்டமைப்பு என்ற அமைப்பையும் இந்திய சங்கம் என்ற ஒரு அமைப்பையும் நிறுவியிருப்பார் தாதாபாய் நவ்ரோஜி. ஆங்கிலேயரின் இந்த சுரண்டலுக்கு எதிராக செல்வ சுரண்டல் கோட்பாடு என்ற ஒரு கோட்பாட்டை வெளியிட்டிருப்பார். இந்த நூலை எழுதுறதுக்கு மிக முக்கிய காரணம் ஒரிசா பஞ்சம். 1866 ஒரிசாவில் பஞ்சம் நிகழ்ந்திருக்கும். அதை மையப்படுத்தி அதுக்கப்புறம் இங்கிலாந்துக்காரங்க எப்படி இந்தியாவை சுரண்டுறாங்க அப்படின்ட்டு செல்வ சுரண்டல் கோட்பாட்டை வெளியிட்டிருப்பார். அதிலிருந்து இந்தியாவின் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலையும் இவர் தாதாபாய் நவ்ரோஜி எழுதியிருப்பார். டேஷ் இயக்கமானது காங்கிரஸின் கழகம் என்று அழைக்கப்படுகிறது. காங்கிரஸின் கழகம் என்று அழைக்கப்படும் இது எதுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளையனே வெளியேறு இயக்கம், குவிட் இந்தியா மூமெண்ட், 1942. இதில் தான் காங்கிரஸின் கழகம் என்று குறிப்பிடப்பட்டது, வெள்ளையனே வெளியேறு இயக்கம். ஒத்துழையாமை இயக்கத்தின் போது காந்திஜி எந்த பட்டத்தை திருப்பி அளித்தார்? எந்த பட்டத்தை ஆங்கிலேயர்கிட்டயே திருப்பி அளித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைசர் ஹி ஹிந்த் அப்படின்ற பட்டத்தை ஆங்கிலேயர்கிட்டயே திருப்பி அளிச்சிருப்பார். யார்? மகாத்மா காந்தியடிகள். அதே நேரத்தில் ரவீந்திரநாத் தாகூர் ஜனகணமனகதி இயத்திர கீதாஞ்சலி என்ற நூலுக்கு நோபல் பரிசு பெற்ற ரவீந்திரநாத் தாகூர் இந்த நைட்வுட் என்ற பட்டத்தை திறந்திருப்பார் ஒத்துழையாமை இயக்கத்தின் போது. பாகிஸ்தான் என்ற பெயரை பஞ்சாபை சார்ந்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக மாணவர் சூட்டினார். அவருடைய பெயர் என்ன? இந்த பாகிஸ்தான் என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் யார் அப்படின்னு சொன்னால் சௌத்ரி ரஹமத் அலி என்ற ஒரு நபர் தான் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக மாணவர் தான் இந்த பாகிஸ்தான் என்ற பெயரை காயின் பண்ணியிருப்பார், உருவாக்கியிருப்பார்.
இன்குலாப் ஜிந்தாபாத் என்ற முழக்கம் எவ்வாறு புகழ் பெற்றது? யாரால இந்த வாக்கியம் புகழ் பெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகத்சிங்கால். அவர் தான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி இந்த இன்குலாப் ஜிந்தாபாத் என்ற வார்த்தையை பிரபலப்படுத்தியிருப்பார். அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸின் தலைவர் யார்? இந்த அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸின் தலைவர் லாலா லஜபதி ராய். தீவிரவாத தலைவரில் இவரும் ஒருத்தர். பஞ்சாப் சிங்கம் என்று அழைக்கப்பட்டிருப்பார். 1928ஆம் ஆண்டு இந்த சைமன் குழு எதிர்ப்பு போராட்டத்தில் தடியடிப்பட்டு உயிரிழந்திருப்பார் லாலா லஜபதி ராய். இந்திய தேசிய இயக்கத்தை வலுப்பெற செய்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா மதச்சார்பற்ற கருத்தியல். இதுதான் இந்திய தேசிய இயக்கத்தை வலுப்பெற செய்தது. 1933 ஜனவரி 8ஆம் தேதி எந்த நாளாக அனுசரிக்கப்பட்டது? எதுன்னு பார்த்தீங்கன்னா கோவில் நுழைவு நாள். கோவில் நுழைவு நாள். 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் இந்தியா சுதந்திரம் அடைந்த போது காந்தியடிகள் எங்கே இருந்தார்? எங்கன்னா வங்காளத்தில் இருக்கிற நவகாளி என்ற இடத்துல இருந்தார். அந்த இந்து முஸ்லீம் கலவரத்தை கட்டுப்படுத்துவதற்காக காந்தி நவகாளியில் இருந்தார் சுதந்திரம் பெற்ற போது. 2ஆம் உலகப் போரில் ஜப்பான் நேச நாடுகளிடம் சரணடைந்த பின்பு சுபாஷ் சந்திர போஸ் எங்கு சென்றார்? ஃபார்மோசாவில் உள்ள தைப்பே. இதை தான் தற்போது சீன தைப்பே அப்படின்வாங்க. தைப்பே அப்படின்னு ஒரு நாடு இருக்கு. அந்த நாடு ஃபார்மோசா தீவு. பிரிட்டிஷ் அரசின் வீழ்ச்சியை நான் விரும்புகிறேன் என்ற முழக்கத்துடன் தூக்கு மேடையை தழுவியவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா ராம் பிரசாத் பிஸ்மில். இவர் தான் இந்த பிரிட்டிஷ் அரசை வீழ்த்துவேன் அப்படின்ட்டு தூக்கு மேடைக்கு ஏறுகிறார் ராம் பிரசாத் பிஸ்மில். இந்திய விடுதலை சங்கத்தை நிறுவியவர் யார்? இந்திய விடுதலை சங்கத்தை நிறுவியவர் ராஷ் பிஹாரி போஸ். இந்திய விடுதலை சங்கத்தை நிறுவியவர். கிபி 1924ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி சுபாஷ் சந்திர போஸ் ஆங்கிலேயரால் கைது செய்யப்பட்டார். எந்த சிறைசாலைக்கு அனுப்பப்பட்டார்? எங்கன்னா மண்டேலா அப்படின்ற சிறைசாலைக்கு அனுப்பப்பட்டார். யார்? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இந்திய பிரிவினையின் பெரும் சோகம் என்ற நூலை எழுதியவர் யார்? இந்த நூலை எழுதியவர் எஸ் சர்மா. இந்திய பிரிவினை பற்றி 1947ஆம் ஆண்டு இந்தியா பிரிந்தது, அதனால் ஏற்பட்ட கலவரங்கள் இதை குறித்து எழுதியவர் தான் எஸ் சர்மா. டெல்லியில் நடைபெற்ற முஸ்லீம் லீக் கூட்டத்தில் 14 அம்ச திட்டத்தை முன்னிலைப்படுத்தியவர் யார்? இந்த 14 அம்ச திட்டத்தை முன்னிலைப்படுத்தியவர் பாகிஸ்தானின் தந்தை என்று அழைக்கப்படும் முகமது அலி ஜின்னா. இதான் டெல்லி முஸ்லீம் லீக் கூட்டத்தில் 14 அம்ச திட்டத்தை முன்னிலைப்படுத்தியவர். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942. இது 1857க்கு பிறகு நடந்த மிக கடுமையான கிளர்ச்சி என்று விவரித்தவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா வைஸ்ராய் லின் லித்கோ. இவர் தான் இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை எதோட கம்பேர் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா 1857ஆம் ஆண்டு நடந்த அந்த சிப்பாய் கழகம், முதல் இந்திய சுதந்திர போர், அதோடு ஒப்புமைப்படுத்தி சொல்லியிருக்கிறாரு. அதோட கடுமையான கிளர்ச்சி அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. நன்றி.